மத்திய பிரதேசத்துல பாஜக ஜெயிச்சு புதிய முதலமைச்சர் வந்த உடனே அவர் ஃபர்ஸ்ட் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? மத்திய பிரதேசத்துக்குள்ள கறி விற்கிறாங்க பாத்தீங்களா, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், இது மாதிரியான கறி விற்கிறதுக்கு புதுசான கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பொதுவெளியில கறி விற்கிறத கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆட்சிக்கு வந்த உடனே ஏதாவது மக்களுக்கு நல்ல திட்டத்தை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா, எடுத்த உடனேயே எப்படி மக்கள் கறி வாங்குறது, கறி சாப்பிட்றத தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபி ராஜஸ்தான்ல ஜெயிச்ச உடனே அந்த ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய ஒரு சாமியார், அவர் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரோட்ல போய் நின்று, குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஜெய்ப்பூர் பகுதியெல்லாம் போய் நின்றுக்கிட்டு இந்த கறிக்கடை முன்னாடி ஒரு பெரிய ரகலை பண்றாரு. கறி விற்கிறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது ஏதோ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மட்டும் கிடையாது. நீங்க உத்தரப்பிரதேஷ் போனாலும் சரி, குஜராத்துக்கு போனாலும் சரி, பிஜேபி எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் கொஞ்ச காலம் ஆண்டு இருந்தாலும் சரி, அங்க இந்த கறி விற்கிறது, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மீன், முட்டை, இது விற்கிறதுக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நேத்து பாராளுமன்றத்தில் பேசின பிஜேபியினுடைய யூனியன் மினிஸ்டர், அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிராஜ் சிங், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கறி சாப்பிடும்போது ஜக்தா கறி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. அதாவது கோழி, ஆடெல்லாம் வெட்டுறாங்க இல்லையா, அதை ஒரே பலி கொடுக்குற மாதிரி வெட்டி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புது நடைமுறை பத்தி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்துல ஹலால் மீட்டுக்கு தடை போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒட்டுமொத்தமா என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அந்த மக்களுக்கு போதிய சத்தான உணவு கிடைக்குதா, நல்ல மருத்துவம் கிடைக்குதா, குடிக்க சுத்தமான தண்ணி கிடைக்குதா, இல்ல தங்குறதுக்கு உங்களுக்கு வீடு இருக்கா, இது மாதிரியான விஷயத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. மாட்டுக்கறிக்கு தடை, அது மட்டும் இல்லாம கோழிக்கறி, மட்டன், மீன், இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதுக்கு நீங்க ஸ்டாண்டர்டைஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி பல கடைகள் மேல சீல் வைக்கிறது, இது மாதிரியான போக்கை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நாம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதே மத்திய பிரதேச மாநிலத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முன்னாடி சிவராஜ் சிங் சவுகான் இருந்தார். அவரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவரும் பிஜேபி காரர் தான். ஏன்னா மத்திய பிரதேச கடந்த 20 வருஷமா பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, அங்க பள்ளி குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சத்துணவு இருக்கு பாத்தீங்களா, அந்த சத்துணவுல முட்டை போடக்கூடாது அப்படிங்கிற பாலிசிய ரொம்ப நாளா அந்த பிஜேபி முதலமைச்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாநிலத்துல குழந்தைகள் சாப்பிடுறதுல முட்டை சேர்த்துக்கிறதுக்கு பாத்தீங்களா ஸ்கூல்ல, அதுக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். ஓப்பனாவே மத்திய பிரதேச சிஎம் சொன்னாரு, எங்க மாநிலத்தில் கூடிய ஸ்கூல்ஸ்ல குழந்தைகளுக்கு சத்துணவு நாங்க முட்டை போட மாட்டோம் அப்படின்னாரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல பழங்குடியின மக்கள் அதிகமா வாழக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட், ஹஸ்கான்பாத், அலிராஜ்பூர், மண்டலா, இது மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியின மக்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. ஏன்னா மத்திய பிரதேசல பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் ரொம்ப கணிசமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கா இருக்கட்டும், இல்ல அந்த பழங்குடியின குழந்தைகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதே உண்மையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு சூழல். அந்த கஷ்டத்துல அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் வரும்போது, பள்ளிக்கூடத்துல இப்போ மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தா, அந்த மதிய உணவு திட்டத்துல முட்டையை சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்துக்கள் முட்டை சாப்பிட்றது இந்து மதத்துக்கு உகந்த விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மத்திய பிரதேச மாநிலத்துல முட்டை குழந்தைகளுக்கு கொடுக்காம தடுத்து வச்சிருக்காங்க. இது குறித்து மத்திய பிரதேசத்துல தொடர்ச்சியா பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மத்திய பிரதேசத்துல கூடிய குழந்தைகள்ல ஏறத்தாழ 52% குழந்தைகள் சத்து குறைபாடுல இருக்காங்க. இப்படி சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போதிய உணவு, அதாவது நல்ல புரோட்டீன், நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய உணவு கொடுத்தா மட்டும்தான் அந்த சத்து குறைபாடை நீக்க முடியும், அவங்க கல்வி கற்க முடியும், அவங்களுடைய சுகாதாரம் மேம்படும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த இந்துத்துவா கொள்கை உள்ள இந்த மத்திய பிரதேச மாநிலத்துல ஏதோ முட்டை சாப்பிட்றதும் கறி சாப்பிட்றதும் இந்து மதத்துக்கே விரோதமான விஷயமா பார்க்கப்பட்டு, அங்க இருக்கக்கூடிய ஏழ்மையான குழந்தைகளா இருக்கட்டும், பழங்குடியின குழந்தைகளா இருக்கட்டும், தொடர்ச்சியா நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கூடிய குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய சத்தான உணவான முட்டைய பல வருஷமா தடுத்து வச்சிருக்காங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு ஆள் அனில் பதுரா, அவர் என்ன சொல்றாருன்னா, முட்டை என்ன மரத்திலேயே விளையுது, இந்த முட்டையை சாப்பிட்டா குழந்தைகளுடைய சென்சிபிலிட்டியில பிரச்சனை வரும், உணர்வுகள்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது நமக்கே காமெடியா இருக்கு. எந்த உலகத்துல இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. தன்னோட சொந்த மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தன்னோட சொந்த இந்து சகோதரர்கள், அவங்களோட குழந்தைகள் முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? ஏன்னா ஏழை குழந்தைகளுக்கு, பழங்குடியின குழந்தைகளுக்கு போதிய உணவு, அதாவது முழுக்க முழுக்க சத்தான உணவே கிடைக்காது. இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பட்டினியோட படுக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அது மட்டும் இல்லாம சாப்பிட்றவங்களுடைய சாப்பாட்டுல போதிய சத்து இல்லை. இந்தியாவில் பெரும்பகுதியானவங்க சத்து குறைபாடான உணவை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அரசாங்க தரப்புல இருந்தே ஒரு பக்கம் அறிக்கை வருது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மத்திய பிரதேசத்துல இவ்வளவு குழந்தைகள் சத்து குறைபாடுல இருக்கும்போது
அவங்க முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிட்றது வந்து இந்துக்களுக்கு வந்து உகந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அந்த குழந்தைகளுக்கு சத்தான உணவு இல்லாமல் பண்றாங்க. இது ஏதோ குழந்தைகளுக்கு மட்டுமான விஷயம் கிடையாது. நீங்க பல மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி மூலியமா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் உமன்ஸ், கருத்தரித்த பெண்களுக்கும் முட்டைகள் வந்து கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கூட அந்த பெண்கள் வந்து சத்தான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சத்து மாவு, முட்டை இது மாதிரி எல்லாம் கொடுக்கறது வந்து வழக்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 3 வருஷம் வரைக்கும் இது மாதிரியான சத்தான உணவுகள் வந்து அரசாங்கத்தால் வந்து விநியோகிக்கப்படுது. இதுல முட்டையை வந்து சேர்த்துக்காம முட்டையை வந்து தடுத்து வைக்கிறது எந்த அளவுக்கு வந்து நியாயமான விஷயம் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முட்டையை தடுக்கிறதுக்காகவே ஆன்டி எக் லாபின்னு ஒரு லாபியே செயல்படுது அப்படிங்கிறாங்க. அந்த மாநிலத்தினுடைய மதிய உணவு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திட்டத்துக்குள்ள அக்ஷயா பாத்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு வேற யாரும் கிடையாது, இந்த இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கிருஷ்ணர் வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இஸ்கான் டெம்பிள், இந்த குரூப்பினுடைய ஒரு என்ஜிஓ இந்த அக்ஷய பாத்ரா வந்து பெரும்பாலான பிஜேபி மாநிலத்துக்குள்ள வந்து மதிய உணவு திட்டத்துக்குள்ள அவங்களுடைய கை இருக்கு. அவங்க உள்ள பூந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த முட்டை கொடுக்கறத வந்து தடுக்கிறாங்க. இது ஒரு ஆன்டி எக் லாபி வந்து மத்திய பிரதேசம் செயல்படுது. இது மத்திய பிரதேசம் மட்டும் கிடையாது, இது கர்நாடகாலேயே செயல்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான்ல செயல்பட்டுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள கூட இந்த அக்ஷய பாத்ரா வந்து நிறைய விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணி பின்வாங்கப்பட்டிருக்கு. இந்த இஸ்கான் டெம்பிள், அதாவது இந்த கிருஷ்ணர் கோயில் இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணர் கோயிலுடைய குழு இருக்கு இல்லையா, இவங்களுடைய இந்த அக்ஷய பாத்ரா டீம் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்துல முட்டை போடுறத தடுக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய லாபி நடக்குது அப்படின்னு சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்றாங்க. இது மாதிரியான மத அமைப்புகளுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, கறி சாப்பிட்றது இந்து மதத்துக்கு விரோதமானது, முட்டை சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது, மாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. இப்ப நமக்கு இயல்பா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரியான மத அமைப்புகள் உயர் சாதியினை சார்ந்தவங்க, அவங்களுக்கு போதிய பணம் இருக்கு, அவங்க என்ன வேணாலும் வந்து வாங்கி சாப்பிடலாம், சத்தான பொருட்களை அவங்க மார்க்கெட்ல போய் ஆக்சஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்கு, அவங்க பாதாம் பிஸ்தா கூட சாப்பிடலாம். ஆனா பழங்குடியின மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய மக்கள், இவங்களுக்கு மலிவான விலையில தேவையான புரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா கறி மட்டும்தான். இந்த கறி சாப்பிடக்கூடிய இந்துக்களை வந்து நீங்க வந்து சாப்பிடக்கூடாது, இந்துக்கள் வந்து கறி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை இது மாதிரியான அமைப்புகள் கட்டி எழுப்புறாங்க. இந்த பொய் பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு பல தளங்களில் செயல்படுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல முட்டை கொடுக்கறதுங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு நேரடியாகவே களத்தில் இறங்கி, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த முனிசிபல் கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை சிட்டி கார்பரேஷனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இறங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கறிக்கடை வச்சு கறிகளை விற்கிறதுக்கு நாங்கள் நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புதுசான கைட்லைன்ஸை கொண்டு வந்து பொது வெளியில கறி விற்கிறதோ ஒரு பக்கம் தடுக்கிற வேலை வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா 2023 ஏப்ரல்லையே குஜராத் ஹைகோர்ட்டினுடைய உத்தரவின் அடிப்படையில ஏறத்தாழ 3221 கடைகள் வந்து சீல் வைக்கப்பட்டுச்சு. இப்ப கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணல, இந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணல, அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி பொது வெளியில கறி விற்கிறத தடுக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர் எடுத்துங்க, நம்ம ஊர்ல வந்து கறிக்கடை போட்டிருக்காங்க, கறி விற்கிறாங்க, நம்ம ஆட்டுக்கறி வாங்குறோம், கோழிக்கறி வாங்குறோம், மாட்டுக்கறி வாங்குறோம், எவ்வளவோ கறிகளை வாங்குறோம், சாப்பிட்றோம். பட் இதுல என்ன ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணல, புதிய கைட்லைன்ஸ் நீங்க கொண்டு வரல, இது வந்து ஒரு பேக்கட் ஐட்டமா இல்ல, இதுல நீங்க வந்து ISO வந்து வாங்கல, இது மாதிரியான பல விஷயங்களை கொண்டு வந்து கறி விற்கிறத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உணவை ஒரு பக்கம் தடுக்கிற வேலை. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2017 உத்தரப்பிரதேசத்துல வந்து புதிய கைட்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பொது வெளியில கறி விற்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. அதனுடைய உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, போன மாசம் வந்து ஹலால் கறிக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. ஹலால் கறி வந்து உத்தரப்பிரதேசத்தில் விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தடையை போட்டிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய கறி அப்படிங்கிறது ஹலால் முறைப்படி வெட்டப்பட்ட கறி தான். இந்த கறியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா, இங்க வந்து இந்து கோயில் இருக்கு, இந்த கோயிலை சுற்றி கறிக்கடை வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பண்டிகை நாள், இந்த பண்டிகை நாள்ல கறி விற்கக்கூடாது. இப்போ நவராத்திரி, ஒரு வாரம் கறிக்கடை திறக்கக்கூடாது. இப்படின்னு புதுசான நிறைய நடைமுறைகளை கொண்டு வந்து கறிக்கடை, கறி விற்கிறது, முட்டை வைக்கிறது, கோழிக்கறி விற்கிறது, ஆட்டுக்கறி விற்கிறது, மாட்டுக்கறி விற்கிறது மேல ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கடந்த 10 ஆண்டுகளா இந்தியா முழுக்க உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அரசாங்கத்தால, லோக்கல் பாடியால இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, குறிப்பா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பு, அதாவது RSS மாணவர் அமைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா,
ஹாஸ்டல்ல வந்து கறி வந்து போடக்கூடாது, கறிக்கு வந்து தடை, முட்டைக்கு வந்து தடை, இது மாதிரியான பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய உச்சபட்சமான விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில நவராத்திரி எப்போ 9 நாள் கறி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் ஹாஸ்டல்ல பெரிய ரகலை பண்ணாங்க. காலங்காலமா ஹாஸ்டல்ல மாணவர்களுக்கு தேவையான கறியை வந்து ஹாஸ்டல் நிர்வாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. புதுசா அவங்க வந்து நீ கறி கொடுக்கக்கூடாது, முட்டை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது மாணவர்களுக்கு இடையில சண்டை வந்துச்சு. கறி திங்கிற மாணவர்களை வந்து கறி சாப்பிடாத ஒரு குரூப் வந்து தாக்குது. இப்ப இயல்பாவே இங்க ஒரு மிகப்பெரிய வேரியேஷன் என்ன கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னா, கறி திங்கிறவன் தாழ்ந்தவன், கறி திங்காதவன் உயர்ந்தவன், கறி திங்காதது வந்து ஒரு மிகப்பெரிய புனிதமான செயல், இந்துக்கள் கறி சாப்பிடக்கூடாது, இது மாதிரியான பிரச்சாரங்கள் பல்கலைக்கழகங்கள்ல வந்து பரப்பப்படுது. இதுக்கு சில நிர்வாகங்களே உடந்தையா இருக்கு. அதுல குறிப்பா சொல்லப்படும் இந்த 2023 வந்து ஜனவரி மாசத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய ஹன்ஸ்ராஜ் காலேஜ், இந்த காலேஜினுடைய நிர்வாகமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஹாஸ்டல்ல வந்து கறி வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஏன் போட மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, எங்க ஹாஸ்டல்ல 90% மாணவர்கள் சைவம் தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பிரின்சிபலே ஒரு பொய் சொன்னாரு. பிற்பாடு எடுத்த சர்வேல பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல்ல ஏறத்தாழ 75% அதிகமான மாணவர்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க தான். அப்போ ஒரு கல்லூரியினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமே என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இந்துத்துவ மயமாகுது. கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. யாரை சொல்லுதுன்னா, சக இந்துக்களையே சொல்லுது. இந்துக்களையே கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்துத்துவா சொல்லுது. இதனுடைய உச்சபட்சமா பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துல ஐஐடி பாம்பேல கறி சாப்பிட்றவங்க இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டே இந்துத்துவா குழுக்களால அந்த பாம்பே ஐஐடியில ஒட்டப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி எல்லா பத்திரிகையிலும் நியூஸ் ஆனதுக்கு பிறகு அது நீக்கப்பட்டுச்சு. இப்போ ஐஐடி பாம்பே மாதிரியான இடமா இருக்கட்டும், இல்லை ஜேஎன்யூவா இருக்கட்டும், ஹன்ஸ்ராஜ் காலேஜா இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காந்தி யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இது மாதிரியான பல யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களை பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் கொண்டு வர்றாங்க. அதுக்கு அடிபணிஞ்சு போகுது அதனுடைய நிர்வாகம். இதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, அதாவது சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்திய ரயில்வேல கொடுக்கக்கூடிய உணவுகள்ல நான் வெஜிடேரியனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு செயல்படுது. அது ஒரு விதமான இந்துத்துவ குழு. அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சாத்விக் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு குழு. இவங்க இந்த ட்ரெயின்ல இல்ல அரசாங்கம் நடத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள்ல இது எல்லாத்தையும் கறி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் 2022 ஆகஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்துச்சு பாத்தீங்களா, அதுல ஒரு ட்ரெயின்ல டெல்லி டு ஜம்மு காஷ்மீர் போற ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெயின்ல நான் வெஜிடேரியனே முழுசா தடை பண்ணாங்க. அந்த ட்ரெயின் பேரே பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அந்த ட்ரெயின்ல வந்து எந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் கொடுக்க மாட்டோம், நோ எக் ஈவன் அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரயில்வேஸ்ல இருக்கக்கூடிய கேட்டரிங் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள வெஜிடேரியன் ஃபுட்டை கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே நேரடியாக களத்தில் இறங்கி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து கறி விற்கிறத தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதிய உணவு திட்டத்தில் புகுந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய முட்டையை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்குள்ள புகுந்து ஹாஸ்டல்ல கறி கொடுக்கக்கூடாதுன்னு இந்துத்துவ மாணவ குழுக்களை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல தளத்துல இந்த இந்துத்துவ குழுக்கள் கறிக்கு எகெயின்ஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு இயல்பா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க. அந்த பெரும்பாலான மக்கள்ல பெரும்பாலானவங்க கறி சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க. இந்துக்கள்ல மெஜாரிட்டி ஆனவங்க கறி சாப்பிடக்கூடியவங்க தான். ஆனா இந்த இந்துத்துவ குழுக்கள் இந்து மக்களையே நீங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதையும் மீறி நாங்க கறி சாப்பிடுவோம்னு சொன்ன மாணவர்களை இந்துத்துவ குழுக்கள் வந்து பல்கலைக்கழகத்திலே அடிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க இயல்பா என்ன தெரிய வருது அப்படின்னா, நாங்கெல்லாம் இந்துக்களுக்காக தான் இருக்கோம், இந்து மதத்தை பாதுகாக்க போறோம், இந்து மக்களை பாதுகாக்க போறோம் அப்படின்னு தான் இந்துத்துவ குழுக்கள் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா தங்களுடைய சொந்த மக்களே முட்டை திங்கிறதையும் மீன் திங்கிறதையும் கோழி திங்கிறதையும் மாட்டுக்கறி திங்கிறதையும் தடை பண்றதுக்கான பல வேலைகள் இவங்க செய்யறாங்க. இந்தியாவில் கறி திங்காம இருக்கிறது இல்ல கறி திங்காம காலங்காலமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ மைனாரிட்டி தான். பிராமணர்கள் மாதிரியான ஒரு சின்ன மேல் ஜாதி மட்டும்தான். இந்த மேல் ஜாதிக்காரங்க தான் இந்துத்துவாவினுடைய மைய குழுவில் இருக்காங்க. அதாவது இந்துத்துவாவினுடைய மைய சிந்தனையை வடிவமைக்கிறதே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராமண சாதியை சார்ந்த அல்லது உயர் சாதியை சார்ந்த சில குழுக்கள் தான். இவங்க கறி சாப்பிடல, இவங்க முட்டை சாப்பிடல, இவங்க மீன் சாப்பிடல, இவங்க மாட்டுக்கறி சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுமே இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அதை எதிர்க்கக்கூடிய சக இந்துக்களையே இவங்க தாக்குறாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வே இருக்கு. இந்த சர்வே தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியால 83% ஆண்களும் 70% பெண்களும் கறி சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய ஆய்வு அறிக்கை இந்த அறிக்கையை தெளிவா சொல்லுது. இந்தியால 15 வயசுல இருந்து 49 வயசுக்குள்ள மக்கள்ல ஆண்கள் 83% பேர் கறி சாப்பிட்றான், 183 பேர் கறி சாப்பிட்றான்.
பெண்கள்ல 170 பேர் கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது. அப்போ ஒரு 20 பேர் கறி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்களும் கறி சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. அதையும் மீறி கறி சாப்பிட முயற்சி பண்ணா பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து பல தடைகளை உருவாக்குறதுக்கான முயற்சிகளும் நடக்குது. இதுல நாம ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்ல இந்த கறி சாப்பிடவங்க கறி சாப்பிடாதவங்க இதை வந்து 2 வகையா பிரிக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில் வட இந்தியாவில் பல மாநிலங்கள்ல கறி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறைவு. தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே கறி சாப்பிட்றது ரொம்ப அதிகம். இது வந்து காலங்காலமா நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த மேப்பை பார்த்தாலே புரியும். இந்த மேப்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு எடுத்துங்க, தமிழ்நாட்டில் 96% மக்கள் கறி சாப்பிடக்கூடியவங்க. கேரளா எடுத்துங்க 99% மக்கள் கறி சாப்பிடக்கூடியவங்க. இப்போ ஆந்திரா தெலுங்கானா எடுத்துங்க, அங்கேயும் 96% மக்கள் கறி சாப்பிடக்கூடியவங்க. கர்நாடகாவில் 81% மக்கள் கறி சாப்பிடக்கூடியவங்க. மகாராஷ்டிராவில் 77%. நீங்க ஒரிசா எடுத்துங்க 96%. பெங்கால் 99%. அதே மாதிரி ஜார்க்கண்ட் எடுத்துங்க, அங்க 95%. பீகார்ல 89%. இந்த மாநிலங்கள் எல்லாமே இந்த மேப்ல வந்து ரெட் கலர்ல டார்க்கா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கறி அதிகமாக சாப்பிடக்கூடிய மக்கள். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குஜராத்ல வெறும் 45% பேர் தான் கறி சாப்பிடுறாங்க. மத்திய பிரதேசத்துல வெறும் 51% தான். ராஜஸ்தான்ல வெறும் 31% தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா வெறும் 60% தான். இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கறி சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் பிற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் கறி சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரியான மனநிலையை ஏற்படுத்துறது எந்த வகையில நியாயம்? அதே மீறி கறி சாப்பிட்றவங்களை பார்த்து இந்துக்கள் கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஏன் இவங்க பண்றாங்க? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தென்னிந்தியா எடுத்துங்க, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் தான். இப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கறி சாப்பிட்றாங்க. மேக்சிமம் 96 to 98% வரைக்கும் எல்லாரும் கறி சாப்பிட்றாங்க. நீங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய பாதி பேர் கறி சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தென்னிந்தியாவில் இருக்கவங்களை பார்த்து இந்துக்கள்லாம் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதன் அடிப்படையில் நீங்க கொண்டு வர்றீங்க? இது எந்த வகையில நியாயமான ஒரு விஷயம்? ஒரு பக்கம் இது மதமா கலாச்சாரமா பண்பாடா இது பொருந்தாத ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கு. முட்டையிலையோ கறியிலையோ புரோட்டீன் நிறைய இருக்கு. அதை சாப்பிடுவதனூடாக உழைக்கிற மக்களுக்கு ஒரு வலு கிடைக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு மக்கள் கறி சாப்பிட்டா மட்டும்தான் வாழ முடியும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது உடல் உழைப்பு. உடல் உழைப்பு சார்ந்த மக்கள் இவ்வளவு நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா போதிய புரதச்சத்து தேவை. அந்த புரதச்சத்து கோழியினூடாகவும் முட்டையினூடாக தான் கிடைக்குது. ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்கள் உடல் உழைப்பை செலுத்தாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மேலிடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய உழைக்கிறவங்க எல்லாத்தையும் கறி சாப்பிடக்கூடாது, ஏன்னா இந்துக்கள் கறி சாப்பிட மாட்டாங்கிற பிரச்சாரம் எந்த வகையில ஏற்புடையது? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 1990 இருந்து 2020 இந்த 30 வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கறி திங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையல, அதிகமாயிட்டு தான் இருக்கு. என்னதான் அந்த பிஜேபி இந்துத்துவ குழுக்கள் வந்து பிரச்சாரத்தை பண்ணி கைட்லைன்ஸை கொண்டு வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு மக்களை வந்து பயமுறுத்தினாலும் இயல்பா வாழக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையான போதிய சத்து எதுல கிடைக்குதுன்னு பார்த்து சாப்பிட்றத நிறுத்தல. ஏன்னா அது நிறுத்த முடியாது, நிறுத்தவும் கூடாது. அதனாலதான் இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 1990 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 3.5 மில்லியன் டன்ஸ் வந்து கறி இந்தியாவில் கன்சப்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதாவது இந்தியர்களால் சாப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த 30 வருஷம் கழிச்சு பாருங்க ஏறத்தாழ 6% ஆயிடுச்சு. அப்படியே டபுள் த மடங்கு அதிகமாயிடுச்சு. எவ்வளவுதான் இந்துத்துவ குழுக்கள் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாலும் மக்களுடைய அடிப்படை தேவையா அந்த கறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டாவே எடுத்துக்காட்டு. மக்கள் விரும்புறாங்க கறி சாப்பிட்றத. அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த 30 வருஷத்துல டபுள் த மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா இந்துத்துவ குழுக்கள் நேரா இதுக்கு எதிர் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. கறி சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்மளாம் இந்துக்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. அப்ப இந்துக்களுக்கே பொருந்தாத ஒரு பிரச்சாரத்தை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பிஜேபி அரசாங்கம் துணையா இருக்கு. பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர்றாங்க, கைட்லைன்ஸை கொண்டு வர்றாங்க. யூனிவர்சிட்டிஸ்குள்ள வந்து சண்டை வருது. மதிய உணவு திட்டத்தில் முட்டையை நிறுத்துறாங்க, ரயில்வேஸ்ல கறி போடுறதை நிறுத்துறாங்க. இது மாதிரி பல வேலைகளை செய்யறாங்க. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்துத்துவ குழுக்கள் வந்து மாட்டுக்கறி இந்தியாவில் வைக்கக்கூடாது, மாடு வந்து இந்துக்களுக்கு வந்து புனிதமானது, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகளை செஞ்சாங்க. அதில் படிப்படியாக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அரசு வந்து இந்த ஹலால் மீட்டுக்கு வந்து தடை பண்ணது. அது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் மாட்டுக்கறி விற்கிறவங்களை வந்து போய் அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, நீங்கள் வந்து மாட்டை கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அடித்து அவங்க மேலே வழக்கு போட்டு கொலை பண்ணுற ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அது குறித்து ஒரு தனியாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. இப்போ இதே ஃபார்மெட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கறியிலிருந்து கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மீன் இது மாதிரி ஒட்டுமொத்த நான் வெஜிடேரியனுக்கு நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கறி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய மாட்டுக்கறி இருக்கு பார்த்தீங்களா, அது குறித்து வாயை திறக்க மாட்டாங்க. உள்ளூர்ல சாதாரணமாக ஒரு பாய் வந்து ஒரு மாட்டுக்கறி கடை வச்சிருந்தா அவங்கள போய் மிரட்டுறது, அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவிலிருந்து டன் கணக்கான மாட்டுக்கறிகள்
இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. உலகத்திலேயே அதிகமா மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றது பிரேசில். பிரேசிலுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். ஒரு ஆண்டுக்கு 1.4 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் மாட்டுக்கறியை வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்றாங்க. இப்ப இந்தியாவுக்குள்ள சாதாரணமான ஏழைகள் முன்னாடி என்ன பிரச்சாரம் நடக்குது? மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி வச்சிருக்கிறத அடிக்கிறது, நீ வந்து மாட்டை கடத்திட்டு வந்துட்ட, நீ மாட்டை கொலை பண்றேன்னு சொல்லி அடிச்சு ஜெயில போடுறது, கொலை பண்றது, இந்த வேலை நடக்குது. ஆனா பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பிரம்மாண்டமான ஃபேக்டரி ஓபன் பண்ணி ஆயிரக்கணக்கான டன் மாட்டுக்கறியை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 30,000 கோடிக்கு அதிகமா மாட்டுக்கறி வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. இது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து, ஈராக்கு, சவுதி அரேபியா, UAE. இது மட்டும் இல்லாமல் புதுசாக வேற வேற நாடுகளுக்கு மார்க்கெட்டை உருவாக்குறதுக்காக அல்ஜீரியா, பஹ்ரைன், குவைத், லெபனான், ஒமன், இது மாதிரியான பல நாடுகளோட இந்தியா சில ஒப்பந்தங்களே போட்டிருக்கு. அதாவது அந்தந்த நாடுகளுக்கு வந்து மாட்டுக்கறியை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உள்ளூர்ல ஒரு முஸ்லீம் மாட்டுக்கறி சாப்பிட்டாலோ, மாட்டுக்கறி வச்சிருந்தாலோ, இல்ல கடை வச்சிருந்தாலோ காயப்படுத்தப்படுறாரு, அவருடைய வருமானமே வந்து முடக்கப்படுது. இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெரிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து 30,000 கோடிக்கு அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யப்படுது. சொந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனை, சக குடிமகனை, நீ இந்த கறி சாப்பிட்ற, இந்த கறியை வெட்டுற, இந்த கறியை பயன்படுத்துறன்னு சொல்லி கட்டுப்படுத்துறதும், அவனை அடிக்கிறதும், ஒதுக்கி வைக்கிறதுமான போக்கிங் இருக்கு. ஆனா வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வேற வேற நாடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மாடுகளை வெட்டி அனுப்பிச்சு ஒரு பெரிய பிசினஸ் நடத்துறாங்க. இதுல நம்ம ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு உள்ள இது மாதிரி கறிக்கடைகளை வச்சு கறி விற்கக்கூடியதுல 95% யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான். அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்ல 2015 டெல்லி ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் பீஃப் ட்ரேட் பண்றதுல 95% இந்துக்கள் தான் அப்படின்னாரு. அப்போ இந்தியாவுக்குள்ள வாழ்ந்திருக்கக்கூடிய சக இந்துக்களையே இந்த இந்துத்துவ குழுக்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களை வந்து நடத்துது. எந்த வகையில் அப்படின்னா, நீங்களாம் கறி சாப்பிடக்கூடிய குழு அப்படிங்குது. கறி சாப்பிடாதவன் ஒரு உயர்ந்த இந்து, அவன் தான் இந்துக்களுக்கே ரோல் மாடல், அவனை பின்பற்றி தான் மற்ற இந்துக்கள்லாம் போகணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அப்போ கறி சாப்பிடக்கூடிய இந்துக்களை 2ஆம் பட்சமா நடத்துறாங்க. RSS இந்துத்துவ குழுக்கள் அவங்களுடைய அதிகார லாபியில் இருக்கக்கூடிய 1% உயர் ஜாதிக்காரங்க அவங்க கறி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடான கோடி மற்ற இந்துக்களும் கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஏன் பண்றாங்க? மறைமுகமா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு மிக முக்கியமான எதிரொலியா தான் பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல ஆட்சிக்கு வந்த உடனே புதிய முதலமைச்சர் மனோஜ் யாதவ் வந்த உடனே கைட்லைன்ஸை கொண்டு வர்றாரு கறி விற்கிறதுக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் கடந்த 5 வருஷமா யூபியில் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும், அதாவது பிஜேபி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மாநிலத்திலையும் சக இந்துக்கள் சாப்பிடக்கூடிய உணவை, சக இந்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீனை, சக இந்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்தான உணவை தடுக்கிறதுக்கான பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.